நாங்கள் இன்றைய நாளிலே எங்களுடைய நடவடிக்கைகளில் ஒன்றாக மக்கள் மத்தியிலே சென்று 10 லட்சம் கையொப்பங்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த 10 லட்சம் கையொப்ப காரியம் எதற்காக செய்ய போகிறது என்பதை குறித்ததான ஒரு சிறிய விளக்கத்தை நான் உங்களுக்கு தரவிருக்கின்றேன். எங்களுடைய முக்கியமான கோரிக்கையானது எமது பாடசாலைகளையும் பல்கலைக்கழகங்களையும் காப்பாற்றுங்கள் என்ற அடிப்படையிலே இருக்கும். கல்வி இன்றைய மனித சமுதாயத்தின் ஒரு அடிப்படை அம்சமாகும். கல்வி ஒரு அடிப்படை மனித உரிமையாக இருப்பதோடு எமது ஜனநாயக அமைப்பின் ஒரு அடிப்படை அம்சமாகும். நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும். அது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. 1945 ஆண்டிலே கல்வி ஒரு இலவச சேவையாக சாதி, மதம், இனம், வகுப்பு, பால், பிரதேசம் என்ற பாரபட்சமின்றி எல்லா மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இது ஒருவித சமூக புரட்சியை நாட்டில் ஏற்படுத்தியது. இலவச கல்வி நாட்டின் பல பாகங்களிலும் வசிக்கும் சாதாரண மக்களுக்கு சமூகத்தில் முன்னேற இடம் வகுத்து கொடுத்தது. இலவச கல்வி நாட்டின் கலை வடிவங்களில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி மக்களிடையே பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிற மாதிரியான ஒரு ஆழமான அடையாள உணர்வை ஏற்படுத்தியது. எமது கல்வி அமைப்பு கலைஞர்கள், எழுத்தாளர், ஆசிரியர்கள், பொறியியலாளர், மருத்துவர், பல்வைத்தியர், மிருக வைத்தியர், கட்டிட நிபுணர், விவசாய நிபுணர், சுயதொழில் முனைவோர், வழக்கறிஞர், கணக்காளர், வேறும் பல தொழில் நிபுணர்களை உருவாக்கியுள்ளது. இது எல்லா வகையான தொழில் மற்றும் நிர்வாக சேவைகளுக்கு அடிப்படையாக இருந்தது. நாட்டின் நலனுக்கு வழிகோலுகின்றது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு தரமான கல்வி சேவை தேவை. தரமான பாடசாலைகள் தேவை. உயர்கல்வி விடயத்தில் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயில்வதை எமது பிள்ளைகள் விரும்புகிறார்கள். ஆகினும் இன்று பொதுக்கல்வி பல்வேறு கோணங்களிலிருந்து தாக்கப்படுகின்றது. இன்றைய அரசாங்கத்தின் பொதுக்கல்வி மற்றும் உயர்கல்வி கொள்கை பற்றி நாம் கவலையுறுகிறோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் எந்த விகிதத்தை கல்வித்துறையில் செலவழிக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு அரசாங்கத்தின் கொள்கையை நாம் எடை போடலாம். 2005 ஆண்டு கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு 2005 ஆண்டிலிருந்து கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு பாரதூரமான விதத்திலே வீழ்ச்சியடைந்து வருகின்றது. இன்றைய ஜனாதிபதி 2005 ஆண்டிலே பதவியேற்ற போது கல்விக்காக அரசாங்கம் செலவழித்த தொகை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.9% இருந்தது. இன்று இது பரிதாபகரமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.9% வீழ்ச்சியடைந்துள்ளது. அரசாங்கம் உயர்கல்வியில் மேற்கொள்ளும் முதலீடு பாரதூரமாக வெட்டப்பட்டுள்ளது. இவ்வெட்டுக்கள் பயமுறுத்துவதையாக உள்ளன. கல்விக்கான ஒதுக்கீடு சொற்பம் என நாம் கருதினால் உயர்கல்வி மீதான அரச முதலீடு ஒரு அற்ப 0.52%. 2010 இது 0.07% குறைந்துள்ளது. 2012 அது மேலும் குறைவடைந்துள்ளது. கல்வித்துறையில் அரசாங்கம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் இலவச கல்வியை பலப்படுத்தலாம். கல்வித்துறை மேலும் செழிப்படையும். உயர்கல்வியில் அரசாங்கம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் பல்கலைக்கழகங்களும் மற்ற உயர்கல்வி நிலையங்களும் திறன் வாய்ந்த மையங்களாக திகழக்கூடியதாக இருக்கும். அரசு சேவைக்கும் தனியார் துறைக்கும் மக்களுக்கும் அது உயர் மட்டத்தில் சேவை செய்யக்கூடியவையாய் இருக்கும். பல்கலைக்கழகங்களும் பாடசாலை கல்வி மையங்களாகும். அவை சுயாதீனமாக வெளியார் தலையீடுகள் இன்றி செயற்பட வேண்டும். அந்த நிலையில் தான் அச்சமின்றி மக்கள் கல்வி கற்க, கற்பிக்க, சிந்திக்க கூடும். புதிய சிந்தனைகள்,
கருத்துக்கள், அறிவுகள் மூலமாக சமுதாயம் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். வெளிப்புற தலையீடு கற்றல் அறிவு பெறுதலை அழித்துவிடும். இன்று இலங்கையில் பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் அதிகாரிகளின் தலையீட்டை அதிக அளவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா கல்வி மையங்களிலும் இருக்க வேண்டிய சிந்திக்கும் தன்மையும் அறிவை தேடும் தன்மையும் அளிக்கின்ற இந்த போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி இடப்பட வேண்டும். மேலே குறிக்கப்பட்ட அம்சங்களை கருத்தில் கொண்டு அரசாங்கம் கல்வித்துறையில் கூடிய முதலீட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் கோருகின்றோம். அப்படி செய்தால் பாடசாலைகளை மூட வேண்டிய தேவை இருக்காது. ஆசிரியர் கல்வி, ஆசிரியர் பயிற்சி என்பவற்றை பலப்படுத்த முடியும். பல்கலைக்கழகங்களில் கற்போரின் தொகை அதிகரிக்கும். பிரதேச வேறுபாடுகளினை கடந்து எல்லா பாடசாலைகளிலும் தகுதியான ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர். அறிவினை படிப்பதற்கும் பரப்புவதற்குமான மையங்களாக பல்கலைக்கழகங்கள் திகழும். நாட்டிலிருந்து வெளியேறும் அறிவாற்றல் மிக்கோரின் எண்ணிக்கை வீழ்ச்சியடையும். மிகவும் உயர்ந்த தகமை படைத்தோரின் பல்கலைக்கழகங்களில் ஈர்த்து கொண்டு வேலைக்கு அமர்த்தி அவர்களை தொடர்ந்தும் சகல பணிகளை வழங்குகின்ற நிலை உருவாகும். பெருமளவு மக்களுக்கு மிக உயர்ந்த தரமான கல்வியினை பல்கலைக்கழகங்களால் வழங்கக்கூடியதாய் இருக்கும். இதன் அடிப்படையிலே எமது கோரிக்கைகளாவன, எல்லா மட்டங்களிலும் கல்வித்துறைக்கு அதிகரித்த நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். இதை நாம் அடைவோமாயின் எமது கல்வித்துறை முழுவதனையும் நம்மால் வலிமைப்படுத்த முடியும். அத்துடன் வழங்கப்படும் கல்வியின் தரத்தினை நாம் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். பல்கலைக்கழகங்களின் சுதந்திரத்தை தேவையற்ற தனிப்பட்ட அரசியல் குழுக்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். மக்களுக்கு சேவையாற்றும் நோக்கில் கல்வியாளர்கள் இணைந்து பணியாற்றக்கூடிய நிலையங்கள் என்ற வகையில் பல்கலைக்கழகங்களும் பாடசாலைகளும் தமது பங்கினை பேணி மேம்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். கல்வியை பொறுத்தவரையில் அரசுக்கு பாரிய பொறுப்புண்டு. எல்லாவித கல்வி சீர்திருத்தங்களிலும் சம்பந்தப்பட்ட எல்லா மக்களுடனும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும்.